ஐயப்பசாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, என்ன மணக்குது, மலையில் என்ன மணக்குது, இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது, இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, சந்தனம் இங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது, மணக்குது சந்தனம் இங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. ஆத்மநாயகி அம்பாள் உடனுரை ருத்ரகோடீஸ்வரர் திருக்கோவில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு நிறைவு நாளான இன்று கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் எங்கள் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றிருக்கும் டாக்டர் ராஜரிஷி பொன்னம்பல அடிகளார் அவர்களின் அருளாசியுடன் நமது கிராம தந்தை மற்றும் கிராம முக்கியஸ்தர்களின் தலைமையில் இந்த மாபெரும் மகமாயி என்னும் சின்ன கற்பர் பெரிய கற்பர் நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி வருகின்றுள்ள தேவஸ்தான கோவில் பேஸ்கார் பழனிசாமி அவர்களையும் கிராம தந்தை சே காந்தி அம்பலம் அவர்களின் புதல்வர் முனைவர் சேவக பெருமாள் அவர்களையும் மற்றும் மின்சாரத்துறை காவல் ஆய்வாளர் பெரும் மதிப்பிற்குரிய அம்மா சசிகலா அவர்களையும் வருக வருக என வரவேற்று இப்பொழுது கிராம தந்தை அவர்கள் உரையாற்றுவார்கள். நமது நெஞ்சங்களில் நிறைந்துள்ள அருள் தரு ஆத்மநாயகியுடனாய உருத்திரகோடீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக திருவிழாவின் நிறைவு நாளான நமது சதுர்வேதமங்கலம் கிராம பொதுமக்களால் நடைபெற்ற சிறந்த நிகழ்வான மண்டகப்படியின் நிறைவாக இன்ற மாசிமக திருநாள் இன்று நிறைவு பெறுகின்றது. கிராம தந்தை அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இந்த இனிய நிறைவு நாளில் நம் கிராமத்தினுடைய இளைஞர்கள் ஒன்றிணைந்து நமது கிராமத்தினுடைய விழாவினை நாம் மேலும் இனிமையாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் மாசிமக திருவிழாவில் தங்களுடைய பங்களிப்பாக ஒரு சிறந்ததொரு கலை நிகழ்ச்சியாக ஒரு நாடகத்தினை ஏற்பாடு செய்ய வேண்டும். நாங்கள் நம்மளுடைய கிராமத்திற்காக ஏற்பாடு செய்து வேண்டியோம், அதனை கிராமத்தின் சார்பாக நடத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து சிறப்பாக ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்தார்கள். மிகச்சிறந்த நாடகமாக சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயி நாடகத்தை அவர்கள் ஏற்பாடு செய்து அந்த இளைஞர்களுடைய முழு உழைப்பால், தன்னலம் கருதாத அவர்களுடைய உழைப்பால் தன்னுடைய இல்லத்தினுடைய விழா போன்று நம்மளுடைய கிராமத்தினுடைய நம்மளுடைய காவல் தெய்வமான ஆத்மநாயகி அம்மாளுடைய இந்த விழாவினை சிறப்பாக்க வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்துடன் அவர்கள் இந்த விழாவை முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த விழாவை இந்த இடத்தில் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் முதல்கண் நமது கிராமத்தின் சார்பில் நன்றியினை கூறி, நம்மளுடைய நெஞ்சங்களில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கிராமத்தில் இரண்டர கலைந்த இந்த ஆத்மநாயகி அம்மாளுடைய மறு உருவமாக திகழக்கூடிய நம்மளுடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று நம்மளுடைய விழாக்களை இந்த திருக்கோவில் முன்பாக திருத்திடலில் நடத்த வேண்டும் என்ற அன்பு கோரிக்கையை ஏற்று உடனே நீங்கள் உங்களுடைய கிராமத்தின் சார்பாக நடத்தி கொள்ளுங்கள், ஒற்றுமையுடன் நடத்தி கொள்ளுங்கள் என்று நமக்கு அருளாசி வழங்கி உத்தரவிட்ட அந்த குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருப்பாதங்களை பணிந்து வணங்கி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் நாம் நன்றியினை கூறி மகிழ்வடைகின்றோம். அவர்கள் நம்மீது உள்ள ஒரு மிகப்பெரிய மதிப்பின் காரணமாக எந்தவித மறுப்பும் சொல்லாமல் நீங்கள் நல்லபடியாக 10 நாட்கள் கூட நடத்த வேண்டியெல்லாம் நடத்தி வரலாம், ஆனால் நீங்கள் ஒற்றுமையாக நடத்த வேண்டும், இந்த விழாவை இந்த கோவில் விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றார்கள். அந்த அவர்களுடைய பெருந்தன்மை, அவர்களுடைய அருளாசி, அவர்களுடைய அன்பாசி, அதன் விளைவாக இந்த இடத்தில் நம்மளுடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட நாட்களுக்கு இங்கு நிகழ்வு நடந்தது என்று நாம் கருதியதுண்டு. அதனை நாம் பலர் கண்கூடாக பார்த்ததில்லை. திருக்கோவில் முன்பாக இந்த திடலில் நாடகமோ அல்லது கலை நிகழ்ச்சிகளோ நான் பார்த்ததாக அனுபவம் இல்லை.
என்னை விட வயதில் மூத்தவர்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் தற்பொழுது இங்கு கண்கூடாக ஒரு சிறந்த ஒரு பட்டிமன்றத்தை நடத்தினோம். சிறந்த ஒரு நாடகத்தை, வள்ளி திருமணம் நாடகத்தை நாம் கிராமத்தின் சார்பாக நடத்தினோம். தற்பொழுது கிராமத்தின் சார்பாக நமது இளைஞர்கள் முன்னெடுத்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தை சிறப்பாக நாம் தொடங்கியுள்ளோம். இதற்காக அனைத்து உள்ளங்களுக்கும், அந்த உள்ளங்களுக்கு பெயர்களை கூறுவதில் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பெயர்களுக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நமது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அந்த உத்தரவினை ஏற்று இந்த கோவில் விழாக்காலும் சரி அல்லது இந்த கலை நிகழ்ச்சியாலும் சரி இதற்கு நமக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி நம்மளுடன் இரண்டர நிறைந்து இந்த பயணத்தில் நமக்கு மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் நமது திருக்கோவில் நிர்வாகியான மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அண்ணன் திரு கோவில் பேச்சாளர் பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு நாம் இந்த விழாக்குழுவின் கிராமத்தின் சார்பாக வரவேற்றும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முழு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் நமது காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், நமது காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள், நமது காவல் நிலையத்துறை அனைத்து மதிப்பிற்குரிய அதிகாரிகளுக்கும் நாம் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இந்த இனிய நேரத்தில் நமக்கு விழா காலங்களிலும் சரி கலை நிகழ்ச்சி காலங்களிலும் சரி தடையற்ற மின்சாரத்தை வழங்கி நமது விழாக்களையும் கலை நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக்குவதில் மின்வாரியத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது. அந்த மின்வாரியத்தினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் நாம் நன்றியினை கூறி அதன் சார்பாக இங்கு வருகை தந்துள்ள மின்வாரிய அதிகாரிகளையும் நமது கிராமத்தின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்வடைகின்றேன். இதில் மிக முக்கியமாக நம்ம நன்றி கூற வேண்டியது நம்மளுடைய கிராமத்தினுடைய இளைஞர்களுக்கு. ஏனென்றால் இந்த இளைஞர்கள் தான் இந்த கலை நிகழ்ச்சியை முன்னெடுத்தார்கள். மாசிமக திருவிழாவில் ஒரு நாடகம் மட்டுமே நிறைவு பெறுகின்ற சூழலில் அவர்கள் இளைஞர்கள் நமது கிராமத்தை அணுகி நாங்கள் எங்களுடைய பங்களிப்பாக நாங்களும் ஒரு நாடகத்தை தயார் செய்து தருகின்றோம், நம்மளுடைய கிராமத்தின் சார்பிலேயே அதனை நடத்தி தர வேண்டும் என்று கூறி எந்த ஒரு பத்திரிகை விளம்பரங்களில் கூட கிராம இளைஞர்கள் என்று அல்லது தன்னுடைய பெயரையே குறிப்பிடாமல் கிராம பொதுமக்கள் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையுடன் இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்தது நமது மதிப்பிற்குரிய இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் சார்பாகவும் அந்த இளைஞர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பில் நாம் நன்றியினை கூறுவதில் கிராமமானது மகிழ்வடைகின்றது. நிகழ்ச்சிக்கு நாமே பாதுகாப்பு, எந்த விதமான சிறு பிரச்சனைக்கும் இழந்தராமல் இதனை முழு அமைதியாக நடத்தி கொடுப்பது உங்கள் ஒவ்வொருடைய கடமை என்று இந்த கிராமத்தின் சார்பில் வேண்டுகோளை முன்வைத்து நன்றியுடன் விரைவடைகின்றேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது இந்த நிகழ்ச்சிக்காக நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் அருளாசியும் இந்த திடலையும் வழங்குவதற்கு அனுமதி அளித்தார்கள். அதனை நமக்கு சிறப்பாக கோவில் விழாக்களை சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி இங்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து தலைமை தாங்கியுள்ள மதிப்பிற்குரிய கோவில் நிர்வாகி அண்ணன் பேச்சாளர் பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பில் கிராமத்தின் சார்பிலும் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இங்குள்ள இளைஞர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கிராமத்துடைய இளைஞர்கள். அவர்கள் யார் என்னன்னு நமக்கு வெளிப்படையாக தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு 10-15 இளைஞர்கள் தான் இருப்பாங்க. அவர்கள் எந்த பெயரை கூட சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி அவர்கள் சார்பாக அதனை முன்னெடுத்த மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய சகோதரர் திரு அண்ணன் முத்துக்கணபதி அவர்களுக்கு இளைஞர்கள் சார்பாக அவர்கள் பொன்னாடியை ஏற்றுக்கொள்வார்கள். காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. உண்மையிலேயே நம்மளுடைய 3 நாள் நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்மளுக்கு அன்பிற்கும் மதிப்பிற்கும் உடைய நமது சதுவேதமங்கலத்தினுடைய காவல்துறையுடைய அனைத்து உள்ளங்களுக்கும் நாம் நன்றி கூறுவது கடமையாகும்.
மிகப்பெரிய கூட்டமானது இருந்த பொழுதும் சிறு அசம்பாவிதமுடன் நிகழாமல் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பினை வழங்கிய காவல்துறை நமது கிராமத்தினுடைய இளைஞர்களுடைய நன்றிக்கு என்றென்றும் உரியவர்கள். அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கிராமத்தின் சார்பில் நாம் கௌரவிக்கின்றோம். காவல்துறை அதிகாரி அண்ணன் கணேச பெருமாள் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த இனிய நேரத்தில் நம்மளுடைய மின்வாரியத்தினுடைய அதிகாரிகள் நம்மளுடைய நன்றிக்கு என்றென்றும் உரியவர்கள். எல்லா நேரத்திலையும் நம்மளுடைய வீட்டிற்காலும் சரி நமது விழாக்காலும் சரி அங்கு ஒளி விளக்கு ஏற்றக்கூடியவர்கள் நம்மளுடைய மின்சார வாரியம். அவர்களுக்கு இந்த இனிய நேரத்தில் நன்றி கூறி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர் திரு ரமேஷ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரர் திரு சீனி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த 3 நாள் நிகழ்ச்சியில நம்மளுடைய உழைப்பை விட சிறந்த உழைப்பு வழங்கியவர்கள் நம்மளுடைய ஒளி அமைப்பாளர்கள். கிராமத்திற்காக பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பண்றவர்களை இது ஒரு பணத்திற்காக பண்ணவில்லை. அவர்களுடைய உழைப்பு இதில் அதிகமானது. கிராமம் நாம் கொடுக்கக்கூடிய அந்த பணமானது மிக மிக குறைவுதான். அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவது மிக மிக கடமையாகும். இந்த இன்றைய நாள் நிகழ்விலும் பட்டிமன்ற நிகழ்விலும் சிறந்ததொரு ஒளி அமைப்பினை வழங்கிய அன்பிற்குரிய சகோதரர் திரு சிவனேசன் ஒளி அமைப்பகத்தினுடைய உரிமையாளர் சிவராமன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பில் நன்றியினை கூறி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாடகத்தில் சிறப்பான ஒளி அமைத்து கொடுத்தவர்கள் நமது முருகன் ஒளி அமைப்பினுடைய உரிமையாளர் அன்பிற்குரிய சகோதரர் திரு அழகர்சாமி அண்ணன் அவர்கள் சிறந்த ஒளி அமைத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கிறோம். நேற்று நாம் முழுமையாக யாருக்கும் விழாக்களுடைய செய்திகளை சொல்ல முடியவில்லை, நன்றியை சொல்ல முடியவில்லை. அதற்காக இந்த இனிய நேரத்தில் அவர்களுக்கு நன்றி கூறுவது நம்மளுடைய கடமையாகும். இந்த விழாக்களுடைய மற்றொரு நிகழ்வாக நம்மளுடைய சொன்ன உடனேயே நமக்கு விழாக்களுடைய கொட்டகையை உடனே அன்னைக்கு நாளே உடனே நமக்கு சரி பண்ணி கொடுத்து இந்த கொட்டகையை அமைத்து கொடுத்தவர்கள் நமது கிராமத்தினுடைய கொட்டகை அமைப்பாளர் அன்பிற்குரிய நண்பர் திரு அழகு கொட்டகை அமைப்பு அவருடைய புதல்வர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளுடைய கிராமத்தினுடைய எந்த ஒரு நாடக அமைப்பு என்றாலும் அந்த நாடகத்திற்கு தன்னுடைய கிராமத்தினுடைய நாடகம் போன்ற ஒரு சிறந்ததொரு நாடகத்தை ஏற்பாடு செய்து நம்மளுடைய கிராமத்தினுடைய விழாக்களை சிறப்பாக அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ள அன்பிற்குரிய நாடக அமைப்பாளர் எஸ்எஸ் கோட்டையைச் சேர்ந்த சகோதரர் திரு நாகேந்திரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த விழா மேடையை தன்னுடைய உபயமாக இந்த இடத்தில் அமைத்து விழாக்கள் 3 நாட்களும் விழாக்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த அன்பிற்குரிய தம்பி திரு கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த இனிய நேரத்தில் இந்த மேடையை நமது நாடக கலைக்குழு அவர்கள் வசம் இந்த சிறந்த சின்னக்கருப்பு பெரியகருப்பு நாடகத்தை நடத்தி கொடுக்க அன்பு வேண்டுகோளை முன்வைத்து நல்லதொரு நாடகத்தை நடத்தி கொடுக்குமாறு கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்து
வாழ்த்துரை வழங்கிய கிராம தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டையிட்டு பூவாரை காரியம்மா நீ மருளாடி வந்திரம்மா உடுக்கப்பட்டை முரசொலிக்க மருவத்தூர் கோவில் கொண்ட எங்க அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திரம்மா நீ வந்திரம்மா தாய் வீடு சமயபுரம் தன்னொரு சே கண்ணபுரம் தாய் வீடு சமயபுரம் கண்ணபுரம் தாய் வீடு சமயபுரம் கண்ணபுரம் கோலமென்றும் கோட்டையென்றும் கோவில் நடமாடுகிறோம் நீயேதான் சமயபுரம் தாய் வீடு சமயபுரம் கண்ணபுரம் பத்தினியா நோக்கிறது
ஊமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு ஊமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உன்னால கவிஞனான சந்தால உமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு எள்ளு புது பல்கலகி எலந்த போல மரத்தலகி கண்ணு போல சிரிப்பலகி கண்ணாடி போத்தலகி செட்டி பூ சிறப்பலகி செண்பக பூ கந்தலகி வண்டி மைய முடியலகி வாசமுள்ள சொத்தலகி எத்தனையோ சொந்தம் தமிழிலேயே வார்த்தையில்லை எத்தனையோ சொந்தம் தமிழிலேயே வார்த்தையில்லை கட்டுக்குட்டி கவிஞர் நானே கண்டு சாதகம் தூரினானே கட்டுக்குட்டி கவிஞர் நானே கண்டு சாதகம் தூரினானே உமையில பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில அன்பரிச்சேன் பாரு ஆசையில நான் படிச்சேன் நீயும் நின்று பாரு கண்ணதாச நான் இல்ல காளிதாச நான் இல்ல கண்மணியே உன்னால கவிஞனான
என்னடா சொல்ல வர? அப்பதான் மாறுங்கிற, அக்கா மாறுங்கிற. ஏண்டா நீ பாட்டுல மாறுங்காத. நீ மாறுனா நான் தாய் மாறல தந்தை மாறுங்கன்றேன். டேய் தம்பி, அப்புறம் நீ பாட்டுல மாறுன்னு சொன்னு வச்சுக்கோ. அப்புறம் கூட்டத்துல வந்து பெரிய விளக்கு மாத்த எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுலப்பா தாய் மாறல தந்தை மாறுங்கன்றேன். பக்கா மேலாமா இருக்கானு. ஆமா. அவரு பொட்டி கடைக்கார கைய எடுக்கிற சாமி. ஏன்னா முட்டாய் வேணுமா? இல்ல. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கா. நல்லா இருக்கிறியா? அப்ப ஐயா முருகன் தொங்குது. மிருதங்கார எப்படி இருக்கிறிய? விடி விடி இருக்கிட்டே இருக்கிறிய. அப்புறம் தம்பி பேம்பஸ். பேம்பஸ்டா பேங்கஸ். நீ யார பாக்குறேன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்டா? இதுக்கு பேர் என்னையா? பேங்கஸ். ஏய் இது பேம்பஸா? டேய் பேங்கர்ஸ். டேய் பேம்பஸ்டா. பேங்கர்ஸ்டா. பேம்பஸ்னா தெரியுமா? பேம்பஸ்னா என்னனே? பேம்பஸ் சின்ன புள்ள வெளிக்கு போனா குண்டு வைத்து இதே பேம்பஸ். சரி. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் பேங்கர்ஸ். இதுக்கு பேர் ஆல் ரவுண்ட். ஆமா. ஆல் ரவுண்ட் ஏன் பேர் வச்சிருக்காங்க? எதுக்கு பேர் வச்சாங்க? அது ஒரு சின்ன ரவுண்ட். சரி. அதோட பெரிய ரவுண்ட். அட பாவி மேல. இதுக்கு பேர் என்னடாப்பா? டேய் மொட்டு முண்டை டேய். 6 மணியம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரா? உனக்கு தெரியுமா? தெரியாம தான் உங்கள்ட்ட கேக்குறேன். 6 மணி தான் சொல்லிட்டியடா. அப்புறம்டா நான் கேடா சொன்னி ஹார்மோனியம். ஏய் இப்பதான் சொன்ன ஹார்மோனியம். இதுக்கு பேர் ஹார்மோனியம். சரி. 6 மணி ஏன் பேர் வச்சிருக்காங்க? ஏன் வச்சிருக்காங்க? 6 மணிக்கு நாடத்தை முடிச்சா இது பேர் ஹார்மோனியம். ஆமா கரெக்டா சொல்லிட்டேன். 2 மணிக்கு மழை பெஞ்சு நின்று வச்சா இது பேர் 2 மணியம். டேய் நீ சொன்னதுக்காக பின்னாடி வா பரிசு தரேன். எப்ப இந்த பெட்டி எவ்வளோப்பா? அந்த பெட்டியா? அது என்ன பெட்டி தெரியுமா? என்ன ஐஸ் பெட்டியா இல்ல அஞ்சல் பெட்டியா? ஐஸ் பெட்டி தான். உள்ள ஐஸ் வச்சிருக்கேன். வா தரேன். சரிண்ணே. நல்லா அந்த குளிப்பேஷா கொடுங்க. வாங்கிக்கடா. உனக்குலாம் ஐஸா? என்ன உனக்கு ஒரு ஐஸ் வேணுமாடா? வேணா அப்படியே நின்று இருக்கிறானே. அவன் நினைச்சிட்டேன் இது ஐஸ் பெட்டியான்னு நினைச்சு வந்துட்டான்டா. இதுக்கு பேரியா என்னன்னு? என்ன ஆளு பட்டை கட்டெல்லாம் பூசாரி மாதிரி இருக்கிறீல்ல? சாமி சொல்ற. ஒரு நாள் நீ கோயிலுக்கு போய் பார்த்ததுலடா. இதுக்கு பேர் மிருதங்க. மிருதங்கன்னு என் பேர் வச்சிருக்கிறாங்க. அது கிடையாது தம்பி. ஒரு மிருகம் தோல் எடுத்து செய்யப்படும் அது பேர் மிருதங்கம். அதுதான் ஒரு மிருதான இசையை வாசிக்கூடிய பேர் தான் மிருதங்க. இந்த தாளகர் எங்கடா? நம்மதான் தாளங்கிறோம். சரி. நம்மதான் தாளங்கிறோம். ஆமா. இந்த ஊர்க்கடன் சொல்லுவாங்க. என்னடா சொல்லுவாங்க? சிஞ்சேன். அது என்னடா சிஞ்சானே? ஏன் தெரியுமா சிஞ்சேங்கிறாங்க? ஏன்? 1 வருஷம் 2 வருஷம் செஞ்சா அது பேர் தான் சிஞ்சேன். செய்யாட்டி அது பேர் சஞ்சேன். அருமையான பக்கம் அருமையான ஒரு கூட்டம். அப்படி உட்காந்து நாடத்தா பக்கம் வாங்க முன்னாடி உட்காருங்க ஐயா. என்ன உங்களுக்கு என்ன ஓதம்மா? ஓத வந்தாலுமே இப்படி நிற்பாங்க. வாங்க சார் முன்னாடி உட்காருங்க. வெள்ளிக்கிழமை தான் வாயுதா. வாங்க சேர போடுங்க ஐயா. அப்பா பெருசு வேட்டி மடிச்சு கட்டு. இந்த டிபேட் ஓன் டிபேட் பெருசா இருக்குது. மடிச்சு போடுங்க. உள்ள போடு. என்ன உன் ஜட்டில 300 ஓட்டை இருக்கும் பாருங்க. கண்ணா இருக்குதுடா. கால வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்த காலே நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்த காலே நிக்காதீங்க. ஐயா வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்த காலே நிக்காதீங்க. பாவையருக்கு விலகி நீங்க பட்டுவனே உட்காருங்க. பாவையருக்கு விலகி நீங்க பட்டுவனே உட்காருங்க. இப்போதான்
எனக்கு நாடகம் பார்த்து இங்கே ஓடிட்டா வந்தீங்களா உனக்கு நாடகம் நீங்க இப்ப பார்க்க வந்தீங்களா என்ன தம்பி என்ன வேண்டுதெல்லாம் உட்காரு நின்னுகிட்டே இருக்கிறீங்க அப்படி சம்பளம் போட்டு உட்காரு என்னடா பல்லக்கானா சிவகங்கை மட்டும் சிங்கம் முன்னாடி புத்தூர்கோட்டு பாண்டி சார்பாக ரூபாய் 100 ரூபாய் பெட்டிக்காருக்கு வாங்கிக்கப்பா உள்ள அண்ணன் இருக்காரு யாருப்பா கையத்துல தூக்குவியா அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம்னே ஏப்பா தண்ணியை போட்டு தகராறு செய்ய இது என்ன காரணம் தண்ணி போட தரமணி ஏன் தெரியுமா சொல்ல வாரேன் இந்த திருவிழா வைக்க எவ்வளவு செலவாகும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஆகும் 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும் ஆமா முதல்ல ஊர்ல ஒரு கூட்டம் போடுவாங்க சரி ஊர் முக்கியஸ்தல வந்துருவாங்க அந்த சின்ன சாய் மட்டும் வர மாட்டார் யாரே நம்ம விலைக்கு பிடிச்சு நிச்சாமே அவன் மட்டும் கெட்டிக்காரன் நம்ம எழுச்சாப்பலடா சரி அப்படின்னு அந்த கூட நிப்பாட்டி போடுவாங்க ஓஹோ திருப்பி ஒரு கூட்டம் போடுவாங்க சரி இந்த பொண்ணு சாமி வந்துருவாரு நம்ம அம்பு வர மாட்டாப்ல அவர் மட்டும் வர மாட்டார் சரி அவர் மட்டும் கெட்டிக்காரன் நம்ம எழுச்சாப்பலடா ஆமா அப்படின்னு அந்த கூட நிப்பாட்டி போடுவாங்க சரி அந்த பொதுவா கூட்டத்தை போட்டு 3வது நாள் மைசெட் அட்வான்ஸ் கொடுத்து சரி சாப்பாட்டு அட்வான்ஸ் கொடுத்து சரி நாடக அட்வான்ஸ் கொடுத்து இது மாதிரி கொடுத்து நாடக சீர சிறப்பா போயிட்டு இருக்கு நல்லபடியா இது மாதிரி போயிட்டு இருக்கு இந்த நாடத்தை கெடுக்கணும் தெரியுமா என்னடா அது ஒரு 140 ரூபாய் சரக்குதே அட பாவி அவர் பாட்டுல தண்ணிய போட்டு கேட்பாரு என்ன கேட்பாரு அப்படி கேட்கறத பத்தியா ஆமா அவர்தான் ஊர்ல வரி காசியே கொடுத்துருக்க மாட்டார் உன்னை மாதிரியே அது மாதிரி உட்காந்து நாடத்தை பார்க்க பார்த்து ஆத்தா மகளே நாடகம் ஆரம்பிச்சாச்சு கூட்டுல கோமாளி வந்தாச்சு எல்லாம் என்ன பண்ணணும் எல்லாம் சிவனு படுத்துருங்க அவங்க எல்லாம் படுத்து புடுங்குவாங்க எல்லாம் நாடகம் பாக்குறமே வந்திருக்கிறீங்க அப்புறம் எப்படா எல்லாம் பிக்னிக் போற மாதிரி வந்திருக்கிறீங்க அது என்ன பிக்னிக் போறதுன்னா இங்க வர ஓல பாயி சரி இந்த அங்கிட்டு அக்கத்துல புல்லு சரி இந்த அங்கிட்டு கூட ஒரு நாய்க்குட்டி எனக்கு சின்ன சந்தேகம்னே யாப்பா பாயை விரிச்சு விட்டு பிள்ளைய வச்சு படுத்துங்குவாங்க சரி பக்கத்துல இருக்க நாய்க்குட்டி குட்டி வந்தாங்க கேப்பிய எதுக்குன்னு இன்னைக்கு என்ன நாடகம் வச்சிருக்காங்க இன்னைக்கு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சொன்னா மகமாய் இடம் வச்சிருக்காங்க மகமாய் நாடகம் நேத்து போன ஊர்ல பாருங்க மகமாய் நாடகம் வச்சிருந்தாங்க இந்த மகமாடத்துல பாருங்க பப்புண்டு அடைஞ்சு முடிஞ்சு 7 கலச்சு சாமி அழைப்பாங்க சரி சாமி அழைச்சோன்னே எல்லாம் சங்கு சரி அப்படி செம்போத்துட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஆட ஆரம்பிச்சோன்னே இந்த ககந்த ஒரு புள்ள அத பக்கத்துல படுக்க போட்டுருப்பாங்க சரி இந்த சாமி ஆட்டத்துல அந்த புள்ள வயித்துல தறுக்க மிதிச்சிருவாங்க மிதிச்சின புள்ள ஆயி போயிரும் ஆயின கக்கானே பீனே இந்த கூட கொண்ட நாய்க்குட்டி வேமா கூப்பிடுவாங்க துவா துவா ஏய் யார கூப்பிடுறா அப்படின்னு நாய்ட்டு வேமா கூப்பிடுவாங்க அந்த நாய்க்கு பேர் வச்சிருக்காங்க பாரு என்ன அது வம்பான நாய் வம்பான நாய் ஆனா பேர் வச்சிருக்காங்க பாரு அம்புன்னு அது நாய் டேய் அது ஒரு சொறி பிடிச்ச நாய் அந்த நாய் வேமா கூப்பிட்டு தூத்துட்டு முடியாது உடுந்துட்டு இங்கிட்டு ஒரு வாரம் வாக்கு இங்கிட்டு ஒரு வாரம் பார்க்க 3 நபரும் சலுப்பு நக்கிட்டு போயிரும். என்ன பத்தி ஆத்தாமக்குள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பு. என்ன அறிவிப்பு? இன்னைக்கு மகமாயிரம் வச்சிருக்காங்க, 7 கரங்க வச்சு சாம்பல் வைப்பாங்க. குழந்தை கிடந்து ஆகி போச்சுன்னா கவலைப்படாதீங்க, நம்ம பப்புனுங்கிற நம்ம இருக்கப்பல ஓசிலே பண்ணி தருவாப்புல. ஏன்டா அங்கேதான் பீ சாப்பிடா வந்து ஏன்னா நேத்து போன சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பிட மாட்டியாடா? ஏதோ சின்ன புள்ள போனா அனுசரிச்சுக்கலாம். சரி, அது மாதிரி பெரிய மனுஷன் போன என்ன பண்றது? பழகிக்கிட்ட இருந்தாலும் வந்தவர் வளர்த்த சுணக்கமா போடணும். அதில் எக்கோ போட்டுக்கணும். ஊர் வந்துருச்சு, ஒற்றுமையாயிருச்சு, ஒற்றுமையாயிருச்சு, நாடு இருந்துருச்சு எங்க நாடகத்தை மகமாயி நாடகத்தை பார்க்க வந்து குங்குமம் போட்டு வெள்ளி மாலை ராணி மலை
சாமி வருது பின்னாடி ஆனா முருகாசு முண்ட சாமி இல்லடா அந்த மாதிரி ஒன் சைடா படுத்தா கரையாச்சு திரும்பி படுக்குறா அந்த அக்கா திரும்பி படுக்குதா ஆனா பீத்த பேல நம்ம அழைச்சு சாமி வர்றது அம்மாவுக்கு ஜானி வராது ஆமா இதே பாருங்க தை மாசம் பள்ளிமலைக்கு மாலை போடுவான் தை பூசம் சரி மொத்தம் பையன் தான் இங்க இருந்து எப்படி கிளம்புறான் எப்படி நல்லா ஜோரா கிளம்புறான் சரி கந்தனுக்கு முதல்ல பண்ணி இப்படி கிளம்பிட்டாங்க ஐயா சரி சரி இந்த ரெண்டாவது பணம் பாருங்க நம்ம ஏரியா சைடு இந்த மணப்பாறை தாண்டி வையம்பட்டி தாண்டிட்டாங்க சரி இந்த சாப்பாடு செரிச்சு போச்சு போறாங்க செரிச்சு போய் அங்க திரும்ப மரவர போடுறாங்க எப்படி கந்தனுக்கு ரோவரா முருகனுக்கு ரோவரா ஆதேலனுக்கு கடம்பனுக்கு ரோவரா இடுப்பனுக்கு ரோவரா ரெண்டாவது அப்படி அரோரா போட்டாங்க ஐயா சரி இந்த மூணாவது பாருங்க இந்த வேட சொன்னது கண்ணக்கு அப்படி ரெக்கிட்டாங்க அங்க இருந்து அஞ்சாவது படத்தை பள்ளியில அடி வாரம் நான் மட்டுமா மாலை போட்டு போனி சரி கூட என் முண்டாட்டிய மாலை போட்டு கூட்டி போயிருந்தேன் யாரு நம்ம முண்டாட்டிய ஆமாடா சாமி உனக்கு 6 மாசம் எனக்கு வச்சுட்டு தெரியுது நீ தப்பா நினைச்ச கூடாதுனே யானே இது யார் ஊரு இது நம்ம ஊரு யார் மைக் செட் நம்ம மைக் செட் யார் ஆல்ரவுண்ட் நம்ம ஆல்ரவுண்ட் யார் பெட்டி நம்ம பெட்டி அது மாதிரி நம்ம முண்டாட்டி தம்பி யானே என் முண்டாட்டில வச்சுக்க சரி ஆனா மாசம் எல்என்டி லோன் மட்டும் 2700 ரூபாய் கொடுத்துரு அண்ணே நீ இன்னும் தப்பா நினைக்கிற வருஷத்துக்கு எத்தனை மாசம் தம்பி நான் வீட்டுல புருஷன் இருக்கணும் இல்லையே விடுதே விடிய லோனு கறந்தாண்ட வீட்டுல இருக்கிறேன் வருஷத்துக்கு எத்தனை மாசம் வருஷத்துக்கு 12 மாசம் உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்தகை வச்சுக்குவான் இல்ல 3 மாசம் உங்க அப்பன்ட்ட கொடுத்துரு உனக்கு இன்னும் விவரம் பத்தலனே நீ நான் சொல்லி பாரு இந்த 2 வரும் ஒட்டுதா நீயும் நானு ஒட்டுதா ஒட்டலையே நம்ம பொண்டாட்டி சொல்லி பாரு 2 வரும் ஒட்டும் நம்ம ஒட்டுதியா அதையா கூட்டு குடும்பம் அது மாதிரி குடும்பத்தை வச்சுக்கணும் வாழ்க்கையில சரி வாங்கப்பா அவன் அந்த மாதிரி பண்றான்டா அட ஏன் கேக்குற கோயில் கூட்டி போன இன்னைக்கு யாரு என் முண்டாட்டி கூட்டி போய் முண்டாட்டி பாத்துன்னு வச்சுக்க சும்மா தண்டி உடம்புடா எப்படி ஒரு 90-80 ரூபாய் பிறகு அவ சிமெண்ட் முட்டை பாத்தின்னு வச்சுக்க நல்லா தண்டிடா
என்னது ஆ? என்னது சிமெண்ட் மூட்டை அவ குண்டிதான் என்ன, நல்ல ராம்கோ? பெரிய குண்டி ஏண்டா? ஆ? ராம்கோவா ராம்கோதேன் ஆ, ஆ. நல்லா பெருசா எழுதிருக்கும் பாரு ஆ. நீலாம் வீட்டை சைடு வந்துடாத ஏன் இருள் அடிச்சாங்கன்னே விழுந்துருவேன் அப்படியா அந்த அளவுக்கு இருக்குமா அந்த அளவுக்கு பெருசா இருக்கு ஆஹா. என் முண்டாடி மாலை போட்டு கூட்டி போயிரு ஆ. என் முண்டாடி பிடித்து மரோரா போடுறா ஆ. கந்தனுக்கு ஓ ஓரா முருகனுக்கு வேலனுக்கு கடம்பொண்ணுக்கு இடுபொண்ணுக்கு ஆ அந்த அந்த 11 அடியார் வந்துட்டோம்யா சரி அடிவாரம் வந்தோம் நீ பாருங்க என் பொண்டாட்டிக்கு நடந்து காலு போறான் பணியாத போல வீங்கி போச்சு சரி வீங்கி பொண்ணு என் பொண்டாட்டி அடிவாரத்துல மேல மலை ஒரு வாரைய பார்த்தா ஆ கீழே காலை ஒரு வாரைய பார்த்தா ஆ காலுதான் பணியாத போல வீங்கி போச்சு ஆ மலைதான் ஏறுவோம்மா ஆ இல்ல இப்படி டவுன் பஸ் பிடிச்சி வீட்டுக்கிட்டே வந்துருவோம்மா ஆ அப்படின்னு ஒரு யோசனை ஆ அந்த மலை ஏறல என் முண்டாட்டி எப்படி திரும்ப அரவரா போடுற எப்படி இருக்க சேட்டப்புறம் குறைஞ்சு வச்சு ஆ மலை ஏறல அரவரா போடுற பாக்கணும் கந்தன நக்கு முருகன நக்கு வேலன நக்கு கடம்பட நக்கு இடும்பட நக்கு ஏய் என்னடா நக்கு நக்குன்னு போற எந்த பதில் எதுக்கு போறாங்க ஆ, எதுக்கு நக்கதான் போறாங்க ஓஹோ பள்ளிமலை என்ன ஃபேமஸ் சித்தனானது பஞ்சாமரம் தான் ஃபேமஸ் ஊர்ல பஞ்சாமரத்தை வாங்கு உள்ளாங்க எதுவும் நக்கி பாரு வீட்டுக்கோட பசியே இருக்காது வேணும் ஒரு மாதிரியா வாடா தம்பி இங்க வாடா டே வா நீ வாடா வா 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 ஏ வாடா வாடா தம்பி வாடா வாடா உங்களுக்காண்டி ஒன்று வச்சிருக்கேன்டா வாடா தம்பி பயப்படாம தம்பி வா தம்பி முடியா முடியா ஏறுவா ஏ வாடா டேய் தம்பி பயப்படாம வா சிவகங்கை மாட்டோம் சிங்கம்புரம் புத்தூர்கட்டு பாண்டி புடி மாடு பயப்படாம வாயா அண்ணன் நல்லா தொழில் பண்றாருயா பாவம் தம்பி பயப்படாம வா வா தம்பி வா தம்பி ஒரு இடத்துக்கு மேல ஏத்தி மேடையில அண்ணன் ஒண்ணும் பண்ண மாட்டான்டா வாடா ஒன்று கிளியில் போன் வாங்கி வச்சிருக்கேன்டா பயப்படாம வா தம்பி தம்பிக்கு ஜோரா கைத்தட்டு எல்லாரும் கைத்தட்டு அப்படியா வாடா சும்மா வாடா மைக் இறக்கிடா ஏடா பெரிய நடுக்குற நல்லா இறக்கி அண்ணா அந்த மைக் வாலியம் வச்சுக்கணும் தம்பிக்கு தம்பி பயப்படாம இரு சிவகங்கை மாட்டோம் சிங்கம்புரம் புத்தூர்கட்டு பாண்டி மைக்க நிறையிடா கையை தூக்கு கையை மேல தூக்கு தம்பி சாப்பிட்டியா தம்பி சாப்பிட்டியா சத்தம் என்ன இப்படி சொல்லிட்டு நிக்கிறிய சாப்பிட்டியா நல்லா சொல்லிடுறான்டா சாப்பிட்டியாடா என்ன சாப்பிட்ட அப்ப நான் பியா தந்து வந்து இப்பதான் உண்மையை ஒத்துக்கிட்டேன் நானும் சோறு தான்டா சாப்பிட்டு வந்தேன் தம்பி உன் பேர் என்னையா சத்தமா பேசு என்ன பேரு மணி பாலா என் பேரும் பாலாதேன் உன் மணியை காட்டு டேய் அப்படிலாம் சவால் விடாத அவன்கிட்ட மணி பாலா சரி தம்பி சாப்பிட்டியா ஒன்று தெரியுமாயா எத்தனை படிக்கிற அஞ்சாவது ரொம்ப போட்டு நெளிக்கிறிய அஞ்சாவது படிக்க ஒன்று தெரியுமாயா ஒரு 10 மணி சொல்லு 10 மணி 1 2 திருப்பி சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் ஒரு 10 மணி சொல்றா பயப்படாம சொல்லு தம்பி 1 2 3 அவனுக்கு மூஞ்சி பார்த்தா சிரிப்பா வருதுடா ஐயா சிரிப்பு அடக்க முடியல ஐயா சொல்லு அதான் தம்பி சொல்லுவேன் சொல்றா தம்பி சொல்றா 10 வரையும் சொல்றா சொல்லு 1 வாயில நடா வாயில போட்டு அசைச்சுக்கிட்டே இருக்கியா பப்ளிகாமா தம்பி இங்க வாங்க மூஞ்சில துப்புடா மூஞ்சில துப்புடா டேய் 1 2 3 சொல்லு தம்பி 1 2 3 சொல்லு 10 வரையும் சொல்லு சொல்லியா 1 சொல்லு 3 4 5 6 7 8 9 10 சூப்பர் வாங்கம்மா வெள்ளை பூண்டு மலை பூண்டு ராஜா பூண்டு கொல்லிமலை பூண்டு என்ன பூண்டு எங்கம்மா போற ஒண்ணுக்கு வந்துருச்சா பணக்கம் நடிச்சு முன்னுக்கு முடியா எவனே வடக்கம் தட்டி வாங்க வரா இன்னைக்கு போய் நான் கம்மியா நெருப்பிடுறேன் தம்பி ஒன்று சொல் 1 2 3 4 5 6 7 8 9 10 கைத்தரு கப்ப தம்பி என்கிட்ட படிச்சு என்ன கொரோனா பாஸ்னு பார்த்து படிச்சிருக்கிறா ஐயா
தம்பி இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ்ல 1 2 3 1 அண்ணன் அண்ணன் சொல்லி தர மாதிரி கேளு. அண்ணன் ஒரு வாத்தியாரியா கரெக்டா சொல்லி தருவாப்ல. 1 1 2 ம். 3 3 இவன் டீ கேக்குறான்டா. டீ இல்லடா 3 சொல்லு 1 1 2 2 3 4 5 6 என்ன செக்ஸா? என்னது 6 6 6ஆ? 6 7 8 9 10 10 கைத்தர் 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 கரெக்டா, கைத்தர் கரெக்டா சூப்பர், சொல்லிட்டாயா. சூப்பர். தம்பி ஹிந்தி தெரியுமாயா? அண்ணன் சொல்ற மாதிரி சொல்லு. 10 ஊர்ல இப்படி விடு. தம்பி பயப்படாம சொல்லு, அண்ணன் கரெக்டா சொல்லி தருவாரு. 10 ஊர்ல இப்படி விடு. ஏக் 1 தோ 6 ஆறா 7 7 8 9 10. அட மூணு காசு முண்டை 5 வயதுடா ஹிந்தில சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்ல சொல்றா பீத்த பேல. அட 3 காசு முண்டை எனக்கு 5 மணி ஹிந்தி தெரியும். இருனே இருனே நீ போய் தம்பி என்னமே வர்ணிக்க. சரி தம்பி தெலுங்கு தெலுங்கு தெரியுமா ஐயா? கூடுதவுண்டு ஏமு சப்பு நாமி சப்புடா. ஏய் செப்பு செப்புடா 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 இங்க வா சொல்லு. 1 லு 2 லு என்ன வாய புத்துறானா? 3 லு 3 லு 4 லு 4 லு 5 லு 5 லு 6 லு 6 லு 7 லு 8 லு 9 லு 10 10 லு. கைத்தர் கைத்தர் கைத்தருங்க. சூப்பரா இருக்கு. தம்பி டீச்சர் படிக்க வாத்தியார் படிக்கிறியா? நான் வாத்தியார். முன்ன டீச்சர் படிச்சியா? உன் பேர் என்ன? மணிபாலா. மணிபாலா. எத்தனாவது படிக்கிற? 5வது படிக்கிறேன். மணிபாலா. இப்போ டீச்சர் கேட்குது, தம்பி மணிபாலா எலி எதுக்குள்ள போகணும்னு டீச்சர் கேட்குது. நீ என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு டீச்சர் சொல்லு. தம்பி மணிபாலா எலி எதுக்குள்ள போகும் சொல்லு டீச்சர். டீச்சர் பொந்துக்குள்ள டீச்சர் பொந்துக்குள்ளையா? அந்த அம்மா செத்துறா. ஏன்டா டீச்சர் பொந்துக்குள்ளையா போகும்? இப்ப ஷார்ட் படிக்கிறேன். இப்ப ஷார் கேட்கிறார், தம்பி அணில் எதைய கடிக்கும் சொல்லு. தம்பி மணிபாலா அணில் எதை கடிக்கும் கொய்யா பழத்தை சொல்லு. சார் சார் கொய்யா பழத்தை சாரு கொய்யா பழத்தையா? அந்த நத்த தண்டியா இருக்குது. சரி தம்பி தம்பி கைத்தர் 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 கைத்தருங்கப்பா. தம்பி ஏபிஜே அப்துல் கலாம் யாருன்னு தெரியுமாயா? ஏபிஜே அப்துல் கலாம் யாருன்னு தெரியுமா? விஜய் தெரியுமா? யாரு? விஜய் விஜய் யாருன்னா விஜய். அஜித் தெரியுமாயா? ஏபிஜே அப்துல் கலாம் யாருன்னு தெரியாது? கைத்தர் 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 கைத்தருங்கப்பா. என்னகிட்டே இருக்கிறேன். இதை பால்வாடியா முட்டை போடுறதுக்கு? பிறக்கும் போது ஏழ்மையாய் பிறந்து இறக்கும் போது ஏழ்மையாய் இறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பாடுகிறோம். கனவுவான்கள் கனவு வாழ்றாங்க. யாரு கனவு வாங்குறா? ஒரு ஜாதி மத அப்பாறு போட்டு ஏபிஜே அப்துல் கலாம் அவர் புகழை பாடுகிறோம். ஹலோ ஹலோ எக்கோ போடுங்க. ஹலோ சார்பு சார்பு ஹலோ. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம ஊரு தென்பாண்டி சிவகங்கை தென்பாண்டி சிங்கமார் தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம்.
கைத்தட்டு அனைத்து உள்ளவங்களுக்கும் மனமார்ந்தடி வணக்கம் 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 போல. நீங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட ஆப்பிரிக்காக்காரங்களா? அருள்மிஸ்ரீ நந்தநாயகன் உடன் குழந்த சதுரமங்கலம் அருள்மிஸ்ரீ நந்தநாயகன் உடன் குழந்தை திருக்கோவில் மாசி மகா திருவிழாவை முன்னிட்டு ஒன்றக்குடி பொன்னம்பாள் அடியார்களின் அருள்மிகும் ஸ்ரீ திருமதி என் சசிகலா காவல்துறை ஆய்வாளர் தலைமையிலும் மற்றும் சே காந்தி அம்பலம் அவரின் தலைமையிலும் கோயில் முன்பாக சிங்கார வண்ண கலையரங்கில் ஸ்ரீ மகமாய் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் விமர்சனம் நடைபெறுகிறது. நடிகர்கள் பின்வருமாறு எங்கே போல் தனக்கென்று தன்னை தானே வண்டி புசடும் தனக்கு ஒரு பாணியை கொண்ட யூடியூப் மனைவி சேர்ந்த அருமை மாமா எம்பி பாஸ் பாலா அவர்களை சிவனன் பெரிய பாடி காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு காண கோயில் கலந்து கொஞ்சமே பேசுற ரஞ்சித் சொல்லக்கூடிய அருமை பாப்பா மனைவியை சேர்ந்த அபிதாஷ்டி ஒட்டாசலி காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு பேச்சுக்கு அவரா இவருக்கே பேச்சா, நடிப்பு அவரா இவருக்க நடிப்பா, பாட்டுக்கு அவரா இவருக்கா பாட்டு சொல்லக்கூடிய அருமை மாப்பிள்ளையமாகிய புத்தானத்தை மன்னியமைந்து பியூட்டி புகழ்மாகிய ஏபி குணசேகர நிர்மலி கோட்டை பெருமாள் மற்றும் சின்னகரப்படை காத்து கொண்டிருக்கிறார். எங்கே போல் தனக்கென்று தன்னை தானே தனக்கு ஒரு பாணியை கொண்டு அருமை மாப்பிள்ளை தனுசு பெருமல்லி செல்வ பெருமாள் மயூஷ் அரகடை காத்து கொண்டிருக்கிறார். ஆரம்பிளரசு ஆர்மி சக்கரவர்த்தி எங்கே போல் தனக்கென்று தன்னைத்தானே வெற்றி தனக்கு ஒரு மணியை கொண்டு மேட்டுக்கட்டை மண்ணின் மைந்தர் தெம்மாங்குபாடு புகழ்மாய் அருமை என்னார் எம்மி அன்பு அவர்கள் ஆர்மன் பின்பாட்டை செய்ப்பார். நான் குடிச்சேரி நைனாவே பாட்ட கொஞ்சம் கேளு, நான் குடிச்சேரி பாட்ட கொஞ்சம் கேளு, கண்ணமகனை காட்டி அழகி போற பாரு, அது அழகு மயிலுக்கு கனவின் மனசு போறதானே நீ என்ன வழி மாறு, நான் குடிச்ச அடிவாரை பார்த்த கொஞ்சம் கேள்வி கனகரை நான் பார்த்து அழகி போற பாரு. Thank you.
கைத்து எனக்கு மாறுது. ஆல்ரவுண்ட் சேர்ப்பா யாரும் போகாதீங்கம்மா, ஒரு பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை கிடையாது. இது மற்ற நாடகம் மாதிரி கிடையாதுங்க. இது மகமாயி நாடகம், நெருப்பு மாதிரி இருக்கு. எல்லாம் உட்காந்து முன்னாடி உள்ள யாரும் இல்லை. ஒருத்தர் ஒண்ணுக்கு போனாரு, ஆளக்கானர் ஆயிட்டு தெரியுறாங்க.
வேற ஒண்ணும் யாரும் போறீங்க, எல்லாம் உட்காருங்க. அதுக்குனாக எங்கள் தாய்நாள் தாளமாசம் ஐயா அருமை தம்பி மேட்டுக்கடை மணி மைந்தர் லோன் தாளத்தை சேர்ப்பார் அருமை வாசிப்பு. அதுக்குனாக சிறு உரிமை கே நாகேந்திரன் எஸ் கோட்டை அண்ணாவுக்கு மாறுதண்டி வணக்கம் 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 பல சிறந்தமையில் கொட்டக அமைப்பு அருமை என்னார் ஏ ராஜகுமார் இந்த ஒளிவெளி அமைப்பு சிறந்தமையில் மைக்கு குயிக்கு டீப்பு டாப் அருமையான ஒளிபெருக்கு அருமை என்னார் சிவரஞ்சன் ஆடியோஸ் உரிமையாளர் சிவராமன் 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 போடு சாமி. சாப்பாடு போட்ட உள்ளத்திற்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம் அருமை என்னார் எம் முத்து கணபதி ஏ அந்தோல்மலிங்கம் அண்ணாவர்களுக்கு மனமார்ந்த வணக்கம் 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 போல என்ன வேணும் ஏது வேணும் பொறுப்பா சாப்பிடுங்கண்ணே. நாடா கூட பொறுமை ஆரம்பிச்சா வயிற்றுக்கு சாப்பிடணும் சாப்பாடு போட்ட ஆத்மாலிங்கம் ஏ ஆத்மாலிங்கம் முத்து கணபதி அண்ணாவர்களுக்கு மனமார்ந்த வணக்கம் 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 போல. அதுக்கு நாங்கள் மேடை அமைப்பு அருமை என்னார் ஆர் கார்த்திகராஜ் அண்ணாவர்களுக்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம் போல. எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பாளமாகிய நாடக அமைப்பாளர் அருமை என்னார் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க உறுப்பினர் காரைக்குடி இசை நாடக சங்க செயற்குழு உறுப்பினர் அருமை என்னார் எஸ் கோட்டை கே நாகேந்திரன் அண்ணாவுக்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம் போல. இந்த நாட்டு மலர் எந்த நாட்டத்தை கொடுத்தாலும் அரிச்சந்திரா முத்தாளம்மன் பாசிபதம் பொன்னூர் சங்கரு மகமாயி பாண்டிச்சாமி தூக்கி தூக்கி வலிதிரணம் சித்திரவள்ளி பவளக்கொடி இது மாதிரி எண்ணற்ற நாடகம் கொடுத்தாலும் தெளிவா நடத்தணும்பது எனது சார்பாகும் எங்க நாட கலைக்குள் சார்பாகும் மனமார்ந்த வணக்கம் 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 போல. அதுக்கு நாட்டிய தரகை அபிநய சுந்தரி எங்க போ தனக்கென்று தன்னை தானே வெட்டி புசடும் தனக்கு ஒரு பாணியை கொண்ட மதுரை சேர்ந்த அருமையக்கா சினேகா உத்தாசடி காத்து கொண்டிருக்கிறார். அடி பொண்ணா பிறந்தவள எங்கப்பா மருமவள போடுறா கைராசி காரணடி என் கைவரிச பார்த்து கறி நான் கைராசி காரணடி என் கைவரிச பார்த்து கறி அடி சீம சமத்து ராசாடி சிறுசாடி மகராசி சிறு மகராசி ஆசைப்பட்ட விடமாட்டே அனுபவம் இல்லாத தொடமாட்டே ஆசைப்பட்டாலும் அனுபவம் இல்லாத தொடமாட்டே சிம்ம சமத்து என்னை பிள்ளை படிச்சு அருமையா படிச்சு ஏன் பேர சொல்றேன் நல்லா தூக்கி வச்சு படிக்கிறிய படிக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை மாகிய கோயில்பட்டி மணி மேந்தர் BL பாலகுரு பப்பராத்தோட காத்து கொண்டிருக்கிறேன். சந்து புந்து லொட்டு லொசுக்க வேண்டாருவேன் நல்ல போட்டோ தூக்கி வச்சு படிக்கிறிய. வணக்கம். ஏய் மணி ஆயிடுச்சு போயிட்டு பிள்ளை அனுப்பா. எப்ப நீ எப்படி தெம்மாங்க புகழ் பாடல் அன்பு காணகம் நல்லா பாடக்கூடிய ஆளு நீங்க இந்த வார்த்தை சொல்லலாமா? எனக்கு ஒரு பாடு எடுத்து வைங்கண்ணே. விதி விதி பேக்குதி வாயில சத்து அடிவாடி அருமையா படிச்ச நன்றி அருமை அண்ணா இம்மி அன்பு அண்ணாவுக்கு மம்மாவதி வணக்கம் 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 பண்ண என்னை பெற்ற தாய்மார்களே உங்களுக்கு கருத்து சொல்ல போறதா நல்லா கேட்டு என்ன கருத்து நல்லா கேட்டு புழைச்சுக்கணும் தம்பி. இந்த ஊருக்கு பப்புனு பாரம்பரியம் வந்தாப்புல நல்ல ஒரு கருத்து சொன்னதா இருக்கணும். நல்ல நம்ம அடுத்த வருஷம் கூப்பிடுற மாதிரி நல்லா கருத்தா சொல்லணும். இவன் நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க. ஆமா இப்பதே உங்களை சிந்திக்க வைக்க போறேன். நல்லா உட்காந்து கேட்டுக்கணும் அத்தா. நல்ல கருத்தா இருக்கணும்பா. சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது சிந்திக்கணும். ஆமா உங்க புருஷன் தண்ணி எகினிய போட்டு வீட்டுக்கு வந்தா சரி நான் சொல்ற மாதிரி கேளுங்க. மருந்து உங்க வீட்டுக்காரர் தண்ணி அடிக்க மாட்டாரு. பாவி பையனே இவர் கொண்டாடினா அவருக்கு 5 லட்சம் செலவு பண்ணி இருக்கு. நீங்க ஆஸ்பத்திரியில போய் 20,000 போற துளசாமி இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். என்ன சரி பண்ண முடியாம 6 லட்சம் அவனுக்கு 5 லட்சம் செலவு அவனுக்கு. அப்படிலாம் செலவு பண்ணாதீங்க. நான் சொல்ற மாதிரி கேளுங்க.
உங்க வீட்டுக்கு தண்ணியை அடிக்க மாட்டேன். எப்படிடா அது? ஆயா உங்க வீட்டுல உலக்க இருக்குதாமா? கிராமம்ல இருந்தா உலக்க இருக்கும்டா. உலக்க இருந்தா உலக்க எடுத்துக்கணும். சரி. உலக்க இல்லையா பக்கத்து வீடு சண்டைக்காரா இருந்தாலும் காலில் வந்து உழைக்கணும் வாங்கிடுறேன். கடமைக்காது. அது சாதாரண உலக்காங்க கூடாதுமா. இரும்பு பூணு போட்டு இரும்பு பூணு. ஆமா நல்லா பூணு போட்ட உலக்கையா வாங்கிக்கணும். சரி வாங்கிட்டு பச்சத்தை போட எல்லாம் சரசியறணும். சரி சரி யாரு முடிச்சோடனே கிளம்புறேன். அவ்வளவுதானே அவ்வளோ கிளம்பட்டோம்ல. இந்த ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்காங்க இருங்க. இந்த அவ்வளோதான் பொறுத்தது பொறுத்திய இன்னும் ஒரு 2 நிமிஷம் அவளை நான் பாடல போயிருவையா. டான்ஸ் ஐயோ கப்ளிங் கோசா ஒரு. சரி சரி எதுல விட்டு நானே மறந்துட்டேன். உலக்க எடுத்துக்கிட்டு சரி பச்சை போட்டு அலசி அலசிடணும். சரி அலசிட்டு அது சுடுதண்ணி காய வைக்கிறீங்க. ஆமா சுடுதண்ணி ரொம்ப காயச்சிடக்கூடாது. ஒரு நார்மலா சுடுதண்ணி காய வச்சு சரி அந்த உலக்க சுடுதண்ணி போட்டு அலசி அலசிட்டு சரி உங்க பூஜை ரூம் எங்கே இருக்குதோ வீட்டுல அங்க விட்டு இந்த உலக்கைய வச்சு விவித ஒரு பட்டையை போட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு உங்க குலசாமி நினைச்சு ஒரு குலவை போட்டு எங்க நம்ம புருஷன் தண்ணி அடிச்சு படுத்திருக்கிறானோ சிங்கமனாரி பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணு விட்டு கட்டி புடிச்சு எங்க படுத்துறாலும் சரி அந்த உலக்கையை எடுத்துட்டு போய் குடிச்சு படுத்திருக்கான் பத்தியா அவன் வேட்டியை விளக்கிட்டு வெதர்ல போட்டு அத்தோட செத்து போடுவாரா மனுஷன். தண்ணி அடிக்க மாட்டார் இருந்தாதானே தண்ணி அடிக்கிறதுக்கு. இதுல போயிட்டு பிள்ளைகளை தெளிவுமா கண்ணால நாடகத்தை பார்த்து காதால ஒரு ஒற்றுமையாரண்டு நாடு ஒன்று விட்டு வந்து பிரிஞ்சா ஒரு ஒற்றுமையாரண்டு நாடு ஒன்று விட்டு வந்து பிரிஞ்சா காதலிச்சு மறப்பதுக்கு காதலிச்சு
அப்புறம் அம்பு அப்புறம் சொல்லுங்க. அம்புனா அப்புறம் வம்பாயிரம் சொன்னேன். நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படி அப்படிதான். அப்படிதான். எத்த தண்டி சித்தப்பேன் பாடுறான் எனக்கு. நல்லா இருக்கீங்களா? நீதான் தட்டுற நீ. உங்களை நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சீத்து மாமா. சீதா நல்லா இருக்கிறீங்களா? என்ன சீத்து? அஜித் மாமான்னு சொன்னேன். மறுபடியும் உனக்கு காதே கேட்க மாட்டேங்குது. அஜித் நீ என்ன வந்து சூத்துக்குதே பேசுற? அடிச்சா வச்சுக்க. அஜித்னு சொன்னேப்பா. அப்புறம் தம்பி தொற எதுக்கு தொரச்சாமிங்கிறத சுருக்கி சொன்னது குத்தம்மா. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் தாளக்கார தம்பி கொழுந்தனாரா? சின்ன கொழுந்தா இருக்கிறதுலே கடைசி கொழுந்து. நல்லா இருக்கிறீங்களா? சரி. கொழுந்துன்னு சொன்னதே சவுண்ட் ரொம்ப குறையுது. அப்புறம் தம்பி தனுசு நல்லா இருக்கியா? ஐயா நீ ஒரு ஆள் மட்டும் நல்லவே மாதிரியே நடிக்காதடா. ரெண்டு பார்த்தாச்சு. அப்புறம் மைக் செட்டுக்காரனே நல்லா இருக்கீங்களா? ஏன் இப்படி எதிரியை பார்க்குற மாதிரியே முழிக்கிறீங்களே? ஏன்? ஆமாம், அப்படிலாம் பஜுங்கெல்லாம் முழிக்க கூடாது சரியா? வெக்கப்படுறாரு அவர், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கீங்களா? இதில் யார் மைக் செட்டு? நீங்கள் ஏன் அவங்களுக்குலாம் என்ன வட்டி பணம் கொடுக்கணுமா? பின்னாடியே உட்காந்துக்கிறாங்களே ஒட்டிக்கிட்டு. சரி, நல்லா இருந்த சந்தோஷம். அப்புறம் ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சரி, வணக்கம் வணக்கம். ஹாய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு வந்ததுல இருந்து. சரி, அப்புறம் ஹாய் மச்சான், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்படியெல்லாம் மட்ட மல்லாக்கெல்லாம் படுக்கவே கூடாது சரியா? எழுந்திரிச்சு மரியாதை எழுந்திரிச்சு உட்காந்துக்கங்க. அப்புறம் நான் ஒரே தாண்டு தான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சித்தப்பா. மோசமான குஞ்சம் கோழி குஞ்சமா முகரே அப்புறம் லொப்ப புத்திய நோட்டு போக கருப்பசாமி வந்து கோழி குஞ்சு கடிப்பாங்கல்ல. கோழி குஞ்சுன்னு தெளிவா சொல்லுப்பா. நீ வேலை குஞ்சு குஞ்சுன்னு பிரயல்களை அனுபவப்பட்டவங்க மாதிரி படுத்திருக்காங்க. சித்தப்பா மாதிரியா பேசுறேன். குடும்பமே மானங்கட்ட குடும்பம். ஆட்டத்தை சித்தப்பா ரொம்ப ஆர்வம் இருக்காது. அதனால வந்தமா ஆட்டத்தை போட்டோமா போய்கிட்டே கண்டிப்பா. என்ன அதுக்குள்ளே பண்ணிச்சேமா துரச்சாமி உன்னோட கெதி எவ்வளவுதான் அவனை சொன்னமா. ஆமா, ஆர்வத்துல அப்படி எல்லாம் குனிய கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நிமித்திடுமா? என்ன மைக்கதான் மைக்க என்ன சைஸா
ஒரே தூக்கு ஏமா முந்தி இப்படி எல்லாம் போச்சு பாத்தியா டைட்டு அவ்வளவுதான் வண்டி அசந்துருச்சு துறசாமே அசந்தேன் கொஞ்சம் கீழே இருக்குங்க நானே தலைவர கீழே இருக்கு சொல்லும்போது கரெக்டாக இருக்கு நீ தான் சொல்லணும் பிள்ளை வாயில வேணாங்க ஆமா அப்புறம் சித்தப்பா சொல்லுமா இப்படி எல்லாம் போட்டா நமக்கு சரிபட்டே வராது 4 போடு போட்டா நறுக்குன்னு போட்டுட்டு ஆமா நமக்குன்னு ஒரு ஆளை கூப்பிடணும் ஆமா கூப்பிடுவோம் அந்த டைட் வச்சிருந்தா லூஸாக இருக்கும் லைட்டாக ஆடல அதில் பேசு கூப்பிடியா ஆனால் கீழே இருக்கு நானே மைக்கு கீழே இருக்குங்க கீழே இருக்கு அப்படி அப்போ டைட் பண்ண முடியாது நின்னா போகிற இல்லாட்டி வெல்ட் வச்சுருந்தேன் அதனால தனியாவே போட்டுக்கிட்டே இருந்தா ஆமா சரியே படாது சரிப்பட்டு வராது ஏன் அப்படியெல்லாம் இல்ல அவன் கிடக்க ஈத்திர நீ சொல்லு நல்ல மனுஷனை கெடுக்கலாம்னு பாக்கிறேன் அதனால நமக்கு எப்பவுமே சேர்ந்து போட்டுதான் பழக்கம் சேர்ந்து ஆட்ட தப்பா அதனால எனக்கு ஒரு ஆளு கூப்பிடாம
அது ஒண்ணுமில்ல, வர்ற வெளில வண்டியில போட்டாப்ல. டேய் எங்கடா? அட பாவி, அங்கே பஞ்சு முட்டையா? டேய் என்ன பண்றேன்? ஏண்டா உள்ள எவ்வளோ வச்சு? டேய் தம்பி பின்னாடி சொல்ல முடியுமா? டேய் பின்னாடி சொல்ல முடியுமா? வாடா டேய். வாங்க இடியாப்பம். எவ்வளோடா இடியாப்பம்? எவ்வளோ? வாங்க சோளப்பொரி. சோளப்பொரி மட்டும் சிங்கம். இடியாப்பம் கிரியா சோளப்பொரியா? இது வந்து இடியாப்பம் சோளப்பொரி. இது வந்து சோளப்பொரி வியாபாரம். இடியாப்பம் உள்ள இருக்குது. பாண்டி என்ன பயல் வேடா? சிவகங்கை மட்டும் சிங்கம் முன்னாடி புத்தூர்கோட்டு பாண்டி என்ன பயல் வேடா? தம்பி கையை மேல தூக்கு. எந்த கைய? நானா? ஏண்டா தூக்கி எத்தனை வருஷம் ஆகுது? கையில என்ன இருக்கு? அண்ணன் வைத்தேன் 16 சித்தர், நான் ஒரு சித்தரு. யாருறாங்க? எதுக்குடா அந்த? நான் ஒரு வியாபாரக்கார பையன். என்ன வியாபாரம் பண்றீங்க? அட சோளப்பொரி கொண்டு சோளப்பொரிய காரம்பியா? அட என்னடா அது பூரா பையா இருக்குது? அதே சோள பையி. டேய் என்னடா சாப்பிட்டதெல்லாம் சரியா போச்சு. என்ன சோளப்பொரி இருந்தா கூட சாப்பிடுவோம். சைடிஸ் இது நேந்திர பழம் சாப்பிடுறீங்களா? அது வேணாம், அதை நான் உள்ள சாப்பிட்டு விட்டேன். நீ இதை கொடு சோளப்பொரி. இந்த வாங்க ஏப்பா, உங்க புள்ள ஆடிட்டு இருந்துச்சுல்ல, அதை வச்சு என்ன பண்றீங்க? புள்ள ஆடி இருந்துச்சா? ஆடிட்டு இருந்துச்சுல்ல, ஆடிட்டு இருந்துச்சா? அதை வச்சு என்ன பண்றீங்க? அதை வச்சா? ஏய் தம்பி, அந்த பிள்ளைங்க நாங்க 4 பேரு, மைசெட்டுக்கார 5 பேரு, யூடியூபோட 6 பேர் வச்சிருக்கோம்டா. வச்சு மண்ண கிளியல தப்பா நினைச்ச கூடாதா? 6 பேர் வச்சு செய்யலாம். தொழில் அது எங்க ஆட்டக்கார பொண்ணு. ஆட்டக்கார பொண்ணு 4 பேர் வச்சிருக்கிறீங்க. அட லூசி பையில, நம்ம நாகேந்திரன் இருக்காருல்ல? யாரு? நாகேந்திரன். ஆமா, நாடா அமைப்பாரு. ஊரா போய் அட்வான்ஸ் வாங்குவாரு நாடகத்துக்கு. சரி. மைசெட்டுக்காரு மைசெட் போட்டுருவாரு. சரி. ஆமா, யூடியூபுக்கு வந்துருவாரு. டேய் நாங்க 4 பேரு அந்த பிள்ளைய வச்சு ஆட விட்டு பழக்கிறேன். என்ன சொல்ற? ஏஜென்ட் வச்சிருக்காருங்கிறேன். ஏஜென்ட் வச்சிருக்காருங்கறியாடா? ஃபர்ஸ்ட் அவர்தான் வச்சிருக்காரு. அவர் தான் ரசீது போடுவார் சங்கத்துல. அவர் தான் போட்டு வச்சிருக்காரு. அப்ப நாளைக்கு அண்ணன் தானே போடுறாரு. யாரு? பக்கத்து ஊர்ல. ஆமா ராஜேந்திரன். அவர் ஒரு ஆள் மட்டும் போட மாட்டாரு, பல நடிகர் போடுவாரு. பிள்ளைய போட்டு வச்சிருக்காரு. மூதேவி வேற நடிகர். நாளைக்கு நம்ம யூடியூப் வருதாமா போடுறதுக்கு. சரி, அப்ப நம்ம யூடியூப் சேனல் தெரியுமா? என்ன சேனல்? யூடியூப் சேனல் நேம் சொல்றா. என்ன? டேய் எனக்கு தெரியும், எங்கும் தமிழ். எங்கும் தமிழ் அதானே? எங்கும் தமிழ் யூடியூப் சேனல். எங்களுக்கு உள்நாடு மட்டும் வெளிநாடு அருமைப்படுத்தும் அருமையினார் யூடியூப் சேனல் எங்கும் தமிழ். ஒருமையாக ஆபரேட்டர் மாதண்டி. வணக்கம் 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 வணக்கம். எங்களோட சேனல் என்ன தெரியுமா? தெரியுமே. என்ன? டப்பாங்கு 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 டப்பாங்க. ஏன் புட்டு யாரா அது? சோளப்பூரி சோளப்பூரி ஏண்டா பாலு, கொலாப்புட்டுனா சட்டில தான்டா வரும். ஏடா பேக்ல வந்திருக்கு. முன்னாடி மாதிரி உலகம் கிடையாது. உலகம் மாறி போச்சு. சாமி அமர்னு வச்சிருக்கிறியாமா? ஓசு 2 இடத்துக்கு விடுறாப்பா.
அப்பா வியாபாரத்துக்கு வந்து நான் தான் முதல்ல வியாபாரத்துக்கு என் வியாபாரத்தை நீ கெடுக்கிற. நீ என்ன வியாபாரத்தை கெடுக்க வந்தியா? எங்க வியாபாரத்தை மாத்திட்ட. உங்க வியாபாரம் என்ன வியாபாரம்? இடியாப்பம். இடியாப்பமா? நீங்க இடியாப்ப வியாபாரம் இடியாப்பம் கை தட்டலாம். இடியாப்பம் பயில வேடா கொடுக்குறோமா. சிவகாமோட சிங்கம்ல புத்தூர்வேட்டு பாண்டி. வியாபாரம் கொல்லாப்புட்டு கை தட்டுப்பா கொல்லாப்புட்டு வேண்டாம் பிடிக்காத மாதிரியே எம்மா ஏ வியாபாரம் கொலாப்புட்டு ஓ வியாபாரம் கொலாப்புட்டு. ஆமா ஏ வியாபாரம் இடியாப்பம். அவன் என்ன லூசா இருப்பானா? இல்ல இல்ல ஒன்னும் தட்டிட்டே தெரியுதானே. பாண்டின்னு சொன்னிய பாண்டி யாரா? அந்த பாண்டி யாரா? சித்தப்பமைய அதையும் இங்கே சொல்ற. அது அண்ணன் பேரு என்னைக்குமே. அப்பப்ப நீ அன்னைக்கு ஒரு கனவு. அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பாண்டி இருப்பாரு. அப்புறம் நோண்டிட்டு வர உன்னைய. நீ என்ன வீடியோ எடுப்பியா? ஆமா வீடியோ ஓடிட்டு இருக்கா? எப்பா யாருப்பா நீ? வியாபாரத்துக்கு வந்து யாரியா? முதல்ல நான் தான் வியாபாரத்துக்கு வந்தேன். நம்ம வியாபாரம் இடியாப்ப வியாபாரம். சரி இடியாப்பம் பயில கை தட்டா. நம்ம வியாபாரம் கொலாப்புட்டு வியாபாரங்க. கொலாப்புட்டு வியாபாரம். இடியாப்பம் தான் முதல்ல. இல்லையா வேற என்னமா வியாபாரம் சொன்னீங்களே? சோளப்பூ வியாபாரம் கொண்டு வந்து வித்துட்டேன். சோளாப்பூர் வியாபாரமா? ரெண்டு வியாபாரம் சேர்ந்து பாப்பீங்களா? இந்த பையன் உனக்கு சரியா இருக்குமா? எதுக்கு? 42 பேம்பஸ்டா. 10வது அமதியா பலவேத்த அளந்திருப்பாரு போல அவரு. ஏம்மா இந்த பையன் சைஸ பாரு. என்னையா பையது? சோளபுரி பைய இல்லையே பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. நல்ல பையன் இங்க குண்டு சரி யூடியூபர் ஓடுதா. நல்ல பை பெரிய பை தாங்க. யார் யா நீங்க வந்தது ரொம்ப ஓவரா பேசி. நீ ஓவரா பேசிட்டு இருக்க. ஏவர்த்த கெடுக்க பாக்க. நீ ஏவர்த்த கெடுக்க பாக்க. என்ன வம்புக்கு வரியா? சண்டைக்கு வரியா? அடிச்ச ஆப்பல் மட்டும் போயிட்டே இருப்பேன். நான் புடிச்சு புல்பால் போட்டு நான் புடிச்சு புட்டா வச்சிட்டு போயிர வந்துருச்சு. அட்டா அப்பா குண்டாமனே அடிச்சல வச்சுக்க. கப்பே நான் என்னைக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற ஆளு. உன்னை பேசணும். நானும் உங்களை எதுவுமே பேசலையே. என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேள்வி கேட்டேன்? குண்டாமைனே நீ கேட்டேன். என்னது குண்டா 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 குண்டா? உங்க அப்பா குண்டா இருப்பாருல. இப்ப நீ அப்படிதான் இருக்கிற. தம்பி பாலு இந்த அதிகமா பேசுற ஆம்பளை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாப்பா ஸ்னேகா என்ன ஆளு தெரியாம மோதிட்டு இருக்கிற. யாரு நீ ஆளு தெரியாம மோதிக்கிட்டு இருக்கிற? ஏற்கனவே லூசு பப்புனு. யாரு நீயா? நான் என்ன பேசுறேன் எனக்கு தெரியாது. தெரியுதுடா பப்புன கூட்டனா லூசு பையல கூட்டிட்டு வந்திருக்காங்க. உனக்கு என்ன தெரியுங்க? உனக்கு என்ன தெரியும்? காணால ஊனாம்படி எனக்கு தெரியும். எனக்கு ஆனால இருந்து அக்கு வரைக்கும் தெரியும். மண்டி போடுவோமா? எதுக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? என்னமா சொல் இவர் எச்சி இனிக்குதுடா அவருக்கு. சரியான லொப்பா பையலா இருப்பேன் போல. உனக்கு பேர் தெரியுமா? என்னது? ஏம்மா நீங்க நல்லா செய்யணும். என்னது? என்னைக்கு ஒரு ஆம்பளை தப்பா பேசாதம்பா. நான் என்னைக்குமே ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவேன். அதே மாதிரி நீங்களும் பெண்களுக்கு மரியாதை கொடுத்து மரியாதை. உங்களுக்கு மரியாதை நான் இருப்பேன். யாரு நீங்க? என்னைக்கு நீங்க பஸ் ஏறணும் வச்சுக்கவே. சரி நான் அந்த பஸ்ல நானும் ஏறுவேன். ஏன்? உங்க பாதுகாப்புக்கு. யாரு நீயா? நீயாடா? ஒன்னே மாதிரி 4 பேர் சேர்ந்தா அப்படிதான். நீ எந்த ஸ்டாப்ல இறங்குறிய? சரி அதே ஸ்டாப்ல நானும் இறங்குறேன். எதுக்கு? உங்க பாதுகாப்புக்கு. ஏன் பாதுகாப்பு? உங்க வீட்டுக்கு எந்த வழியா போறீங்களோ சரி பின்னாடியே நானும் வரேன். எதுக்குடா வீட்டுக்கு? உங்க பாதுகாப்புக்கு. நீ வீட்டை திறந்துட்டு வச்சுக்க. சரி நான் வெளியே போயிருவேன். அது ஏன் பாதுகாப்புக்கு. இல்லாட்டி புருஷங்க அறுவாள் இவ்வளவு பையன் இருக்குல்ல மரியாதையா பேச. மரியாதை பேச வந்தாலும் நானும் பாக்குறேன். எம்மா என்ன ஆம்பளை தான் என்னைக்கும் பெரிய ஆளு. என்னைக்குமே பெண்கள் தான் பெரிய ஆளுங்க. சிவன் இல்லாம சத்தியில இருக்காங்க. சத்தி இல்லாம சிவன் இல்லங்கறேன். உனக்கு சாக்கிர உள்ள பாடி இருக்காங்க. எம்மா என்ன இந்த பாடிக்கிட்ட எல்லாம் பேசுறானே. என்னைக்கு ஆம்பளை தான் பெரிய ஆளுமா? என்னைக்கு பெண்கள் தான் பெரிய ஆளுங்கறேன். ஏம்மா பெம்பளை தானே பெரிய ஆளுங்கற. என்னது பெம்பளையா? ஆமா எங்க ஏரியா அப்படி தான் தஞ்சாவூர் அப்படி தான் பேசுவாங்க. எப்படி? பெம்பளை வாங்க அப்படி உட்காருங்க அப்படி புடுக்காருங்கம்பாங்க. உட்காருங்க புடுக்காரும்பாங்க. சொல்ற எங்க ஏரியா அப்படி. இது நம்ம இன்னொரு பப்புன்னு வருவேன். சரி இம்பர்சன் ஒருத்தன். அவனை பார்த்துருக்கிறியா? அவன் மெட்ராஸ் பார்த்தேன். உடனே அப்பல வாக்கா டான்ஸ்காரங்க கூப்பிட மாட்டேன். வாக்கா கோத்தா ரைட்ட போம்பே. யாரடா கோத்தா உம்மானே? மெட்ராஸ் இல்லம்மா. மெட்ராஸ் பாஸ் அப்படிதாமா. மெட்ராஸ் பாஸயா? மெட்ராஸ் போயிருக்கீங்களா? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. யாங்க? ஐயோ என்னது? தொரசாமி எங்கட தப்பு. கப்பு அங்க இருக்கடா வீட்ல இருக்குதா? சரி சரி தப்பாலாம் பேசக்கூடாது. சரி என்னைக்கு வந்து ஆம்பளை பெரிய ஆள். என்னைக்குமே பெண்கள் தான் பெரிய ஆள். பெண்கள் பெரிய ஆளுங்கிற. சரி உங்கள் பெண்கள் கூட ஒரு கைத்தல் சொல்லு பாப்போம். ஏன்
இங்க இருக்கிற ஆண்கள் கூட்டத்தோட எங்க பெண்கள் கூட்டம் தான் அதிகம். அதிகம் தான். அப்பா தம்பி ஆளு தெரியாம மோதாத. நீ போட்டி போடுறதுக்கு நீ ஆளு கிடையாது. பெண்களை பத்தி எனக்கு சாதாரண மாதிரி எத்தனை பொம்பளை நான் பார்த்திருப்பேன். மாதிரி எத்தனை ஆம்பளை நான் பார்த்திருப்பேன். பெருசு அப்ப நம்மள ஏமாத்தறோம். நீ என்ன விஷயத்துல சொல்ற? நீ எந்த விஷயம் சொல்றிய? நீ எப்பவும் தப்பு தப்பா பேசாத. நான் தொழில்ல சொல்றேங்க, தொழில்ல. உங்க அப்பா எப்பறம் சொல்லுவாரு? எங்க அப்பன் சொல்லுவேன். என்னன்னு? நான் 4 பொம்பளை வச்சிருந்தா என் புள்ள சிங்கம்டா. யாரு? விக்கே மகாராஜா. சட்டை தூக்கிட்டு சொல்லுவேன் 4 பொம்பளை வச்சிருக்கான்னு. இது உங்க அப்பன் சொல்லுவானா? சிவமணி என் புள்ள சிங்கிடி 4 ஆம்பளை வச்சிருக்கேன். சிவமணி பேசுற முகரே பாரு. மரியாதை கட்டு பேரு மாமா. அப்ப யாரா மாமா? அங்க வா சவுண்ட் வர மாமா. ஏமாவா ஏக்கம் அப்படி வேற ஒண்ணு. இடியாப்பம் சிவகங்கை மட்டும் சிங்கம்னாரி புத்தூர்கோட்டு பாண்டி. சரி நீ என்கிட்ட வாங்காம உனக்கு உங்க ஐயா ஒரு நாள் தூக்குற மாதிரி வரும். நான் சொல்றேன் எங்க பெண்கள் கூட தான் அதிகம்னு. எங்க பெண்கள்லாம் கையை தட்டினா பெண்கள் கூட தான் அதிகம்னு நீ ஏத்துக்கிறியா? இந்த மேடையில நான் ஏத்துக்கிறேன். நிஜமா? நிஜமே ஏத்துக்கிறேன். எங்க நம்ம பெண்கள்லாம் கையை தட்டுங்க பாப்பா. பாத்தியா எந்த ஊர்லயாச்சும் இப்படி கை தட்டி நீ சவுண்ட்? ஐயா பெருசு சித்தப்பா அண்ணே உங்கள ஏன்டா அந்த பிச்சை எடுக்கிற புத்தியோட விட்டு போகுதா? பிச்சையில எடுக்கலாமா? பிச்சை அவங்கள வணக்கத்தை சொல்றேன். சிங்கா கை தட்டா தட்டா சவுண்ட் எங்க மாதிரி அதிகமா வருது அதை மட்டும் தான் பார்க்கணும். என்னத்த பார்க்க சொல்ற? இந்த சவுண்டோட எங்க பெண்கள் சவுண்ட் தான் அதிகம்ங்கறேன் நான். போட்டு பாப்போமா? பாப்போமே. போடு சவுண்ட். எங்க பெண்கள கையை தட்டுங்க பாப்போம். பாரு நீங்க ஆடி மாசத்துல புளியாமலை ஊத்துறாங்க. அம்மா இங்க வா இங்க வா. நீ இந்த ஊர்ல இந்த அளவுக்கு சவுண்ட் அதிகமா இருக்குன்னு பெருமைப்படு. நீ சொன்னதே தட்டுவாங்க. சரி நான் கையை தூக்குனா தட்டிடுவாங்க. எப்படி? சிங்கா அறா போறா ஓ போறா. எங்க என்னமோ சொல்லி வச்ச குடி 10 வருஷத்துல என்ன அசைக்க முடியாதுடா. தனசு இன்னொரு கார் ஒன்று புக் பண்ணு. பாலு தம்பி பாலு. பாவ ஸ்னேகாவுக்கு இன்னொரு வாய்ப்பு. பெண்கள்லாம் கோவ போட சொல்லுங்க. தம்பி அந்த பிள்ளைக்கு ஒரு வாயினே. வாய்ப்பா நீ பாவப்பட்டல எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். ஆமா இப்ப என்னங்கறீங்க? இப்ப கொலவ போட சொல்லுவாப்பா. கொலவ போடணுமா? என்ன கொலவ போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? பொம்பளை புள்ள என்ன கொலவ போடணுமா? அதான் அழகு. பெண்களுக்கு கொலவ போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? முடியுங்கயா? முடியுப்பா. ஏமா கொலவ போட தெரியாத பெண்கள் எங்கயாச்சும் இருப்பாங்களா? இப்ப பாருங்க எங்க பெண்களை கொலவ போட கதைக்கு சொல்வா. எங்க நம்ம பெண்களுக்கு ஒரு கொலவ போடுங்கக்கா பாப்பா. ஐயோ கால அக்குதுறாடே. சவுண்ட் எங்க வந்து வருது? கொலவ சவுண்டே காணாமே. பாத்தீங்களா தம்பி என்ன? எங்க பேர் விசில் அடிச்சு பாத்துக்கிறியா? எங்க தம்பியால விசில் அடிச்சு பாத்துக்கிறியா? விசில் அடா விசில் சொல்லியே சமாளிடா. எம்மா நாடகம் பெரிய நாடகம். பெரிய நாடகம். மகமாயி நாடகம். சாமி அழைக்கணும். சாமி அழைக்க சொல்லி இருக்காங்க. வந்திருக்க நடிகர்லாம் உள்ள கிடக்குறாங்க 3000 4000 அதை வெளியே தள்ளிட்டு நம்ம சக்சஸ் முடிச்சிட்டு போறோம். நம்ம இந்த ஆடுனா ஆடுவேன். பாடுனா பாடுவேன். அடுத்து ஆடுவேங்க. அடுத்து ஆடுவிய. ஆடுத போடுமா? போடுங்க. நான் கொஞ்சம் எக்கோ போடுறேன். குடிக்கிறியா? பாத்தா நல்லா பாட்டு மணிப்புள்ள நீ பக்கத்துல வந்தாம எனக்கு பாட்டே வருது. கொண்ட நல்லா கொள்ளும்
அடி முகத்தோரா முரட்ட வச்சு அடி முகத்தோரா முரட்ட வச்சு சினேக மொத்த முத்தா தருவதுதா மொத்த முத்தா தருவதடி அடி நித்தோ தடுக்கிறாண்டி அடி நித்தோ தடுக்கிறாண்டி இன்னைக்கு முருகாரே இன்னைக்கு நித்தோ வாடுறாண்டி நீ நித்தம் தவிப்ப உனக்கு ரத்தோட குத்துவேன். அடி மதத்தோட உலக வச்சு மொத்த முட்டை தருவேடா மொத்தத்தோட உலக வச்சு மொத்த முட்டை தருவேடா உத்தோட உன்னை எது வாடு நட்டி உத்தோட உன்னை எது வாடு நட்டி உலகில அடி படுத்த ஒரு கவல்ல அடி பாய்விச்சா தூக்கவல்ல ஸ்னேகா படுத்த 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 ஒரு கவல்ல அடி பாய்விச்சா தூக்கவல்ல ஏ பையிலே ஒட்டையண்ணி பச்சை தண்ணி குடிக்கணுமா இன்னைக்கு பையிலேயே ஒட்டையண்ணி பச்சை தண்ணி குடிக்கணுமா படுத்த ஒரு கவல்ல பாய்விச்சா தூக்கவல்ல படுத்த ஒரு கவல்ல பாய்விச்சா தூக்கவல்ல பையிலே ஒட்டையண்ணி பையிலே ஒட்டையண்ணி அடி கடலோரா கடலுரசு கடலோரா கடலுரசு அடி கடல் தண்ணீர் மீனரசு கடல் தண்ணீர் மீனரசு அடி முன்னோட முன்னைய உரசு முன்னையா மரியாதை கெட்டு போயிடும். யாரோட கொண்டு வந்து யாரோட உரச சொல்றேன்? அவர் நல்லா செய்வார் கருமம். இப்படியே பார்ப்பேன் அடி கடலோரா கடலுரசு கடலோரா கடலுரசு அது கடல் தண்ணியே மீனரசு அது கடல் தண்ணியே மீனரசு அடி ஒன்னோட நாவுரசு அமரசு அடி ஒன்னோட உன்னோட உன்னோட நாவுரசு உன்னோட நாவுரசு இந்த ஊருக்கு தான் பொருட்களையே அது ஊருக்கு தான் பொருட்களையே அடி தில்லா தாங்கி தாங்கி இவர் தன்னை போல தாங்கி 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 இவர் போட்டு வாங்கு தில்லா தாங்கி தாங்கி இவர் தன்னை போட்டு வாங்கு தில்லா தாங்கி தாங்கி இவர் போட்டு வாங்கு அட அண்ணன் பெட்டி நல்ல பெட்டி அண்ணன் பெட்டி நல்ல பெட்டி வேட்டுக்கடை எம்இ அண்ணன் பெட்டி நல்ல பெட்டி அந்த பெட்டி நல்ல பெட்டி இது எல்லாத்துக்கும் சொந்த பெட்டி எல்லாத்துக்கும் சொந்த பெட்டியா? இது எனக்கு மட்டும் சொந்த பெட்டி. அண்ணன் பெட்டி நல்ல பெட்டி எல்லாத்துக்கும் சொந்த பெட்டி அண்ணன் பெட்டி நல்ல பெட்டி எல்லாத்துக்கும் சொந்த பெட்டி மாமா எல்லாம் நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்தோன்னே என்னை பார்த்தோன்னே காதல் காதல் வந்துருச்சா? காதல்னா என்ன? காதல் வந்து காக்கி மாதிரி சீ கன்றாவே. எப்ப எவந்தல் உண்மையே தெரியாது. எப்படி? காதல் என்பது பணமரத்தில் ஏறுறது போல. சரி. ஏர் நோக்கு நொங்கு. சரி. கீழே போட்டா ஆன்ஸ் ஒண்ணு. ஏர் நோக்கு நொங்கு. சரி. கீழே விழுந்தா சங்கா. சங்கு. ஐயோ. நீ தூக்கி போட்டு தொங்கு. என்ன மயத்துக்கு நான் தொங்கணும்?
உங்களை பத்தி எப்படி காதல்? எப்படி காதல்? உங்க பேரு? என்னுடைய பேரு பேரா? என்னுடைய பேரு தான் சுனிதா. ஐயோ, ஏன்னா ஒண்ணுதான் வச்சிருக்கிறீங்க. எருமா மாட்டு பேலே. எப்ப ஒண்ணு வச்சிருக்க? ஆல்ரவுண்டுகாரே, உனக்கு ஒண்ணா ரெண்டாடா? இரு அவன் பார்வைக்கு அப்படிதான் தெரியும். ஒண்ணா ரெண்டாடா? என்னுடைய பேருங்க, பேரு சுனிதா தேவி. சுனிதா தேவி. உங்க பேரு? என் பேரா? என் பேர் வந்து சக்கு. அது என்ன சக்கு? நல்லா இருக்குங்க. என் முன்னாடி பேர் என்ன தெரியுமா? என்ன அது? முக்கு. ஏங்க உங்களுக்கு என்னது கல்யாணம் ஆச்சா? உங்க பிள்ளைக்கு என்ன பேர் வைப்பீங்க? நக்குன்னு வைப்போம். அட இன்னொரு பேர் இருக்கே உனக்கு. என்ன பேர்? உங்களை பத்தி என்ன காதல்? எப்படி காதல்? தெய்வமான காதல். நீங்க கூறுங்கள் உங்கள் காதலை. காலதாம காரியத்தை கேடு. அதனால சீக்கிரம் முடிக்கிறேன், இல்லாட்டி நான் எப்போ 1:30 உள்ளே போவேன். என்னடா புழு பள்ளி உங்க காதல் அந்த கம்மா கேரு நம்ம ஊரு கம்மா கேரு ஓரத்திலே கண்ணாத்தா இதையே தட்டுக்காம ஓடி வேலையாத்தா கம்மா கேரு ஓரத்திலே கண்ணாத்தா உனக்கு கிடக்காத தெரியுமா கண்ணாத்தா அரை சும்மா இருந்து பேசாதே என்னாத்தா சிறைதா சும்மா இருந்து பேசாதே என்னாத்தா ஒரு சொற்றெடுத்து நயத்தில சொற்றெடுத்து ரெண்டு சொற்றெடுத்து போயிருந்தாலும் அழகான காதலுங்க. உங்களை காதலைய பார்த்த உடனே எனக்கு வந்துருச்சு. என்ன மூத்திரமா? சீ, காதலுங்க, காதல். என்னுடைய காதலை கூறட்டுமா? சிலு 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 வேண காத்து பக்க வர வர முருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம் ஒரு பாசம் அந்த காத்தும் நாத்தும் நீதான் நாத்தாவா மாமனே அது படிக்குது பருவத்து பாட்டு ஒரு நேசம்
இல்லை தூங்கலாம் எழுப்பிடுங்கம்மா. சிவசக்தி சாமி அழைக்க போறாங்க. யார் தூங்க எழுப்பி 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 எழுப்பிடு எழுப்பி எழுப்பிடுக்கோ எழுப்பிடுக்கோ. ஹலோ ஹலோ அண்ணா வாலிம் அண்ணே சார் வாலிம். ஹலோ 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 வந்த பூங்குருவி போலதான் பிறந்து உன்னை பார்த்ததுமே மேலே நான் என்ன மறந்து சீரழிச்சுடுங்க.